வணக்கம், வாழ்க வளமுடன். நான் டாக்டர் பத்மா அரசு. இன்றைய பதிவு பெண்களுக்கானது. ஏன் பெண்களுக்கானதுன்னா, பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். பெண்கள் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த பெண்களுடைய மகத்துவம் தெரியாமல் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கோம். பெண்களுக்கே பெண்களை பற்றின என்ன ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றது தெரியாது. அவங்களுக்கு மன செலவில் பெரிய ஒரு மனோசக்தி இருக்கக்கூடியவங்க தான் பெண்கள். ஸோ அது இருக்கான்றதே அவங்களுக்கு தெரியாமல் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே நிறைய கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, பெண்கள் மெயினாக இன்றைக்கி ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளியோடைய வாழ்த்துக்கள் எல்லா பெண்களுக்கும். ஸோ ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு சக்தியோட அம்சம் தான். ஏன் சொல்கிறேன்னா, இது அந்த சக்தி தனக்குள்ளே இருக்கிறதே தெரியாமல் நிறைய பெண்கள் ரொம்ப நொந்து போய் பேசுவாங்க. என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, நான் வேஸ்ட்டு பிறந்தது அப்படிலாம் பேசுவாங்க, அழுவாங்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செய்து வேணும். உங்களுக்கு மனோதைரியம் அதிகம் ஆண்களை விட. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்கள் அம்மா பற்றி சொல்ல. எங்கள் அம்மா எனக்கு 3 வயசு இருக்கும்போது அப்பா தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ அப்பையிலேருந்து நாங்கள் 5 குழந்தைங்க, 5ஆவது எங்கெல்லாம் அவ்வளோ தைரியமாக எங்கள் அம்மா வளர்த்து. இத்தனைக்கும் எங்கள் அம்மா ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஒரு அன்எஜுகேட்டட் விமன், வெளி உலகமே தெரியாதவங்க. ஸோ அவங்களோட வில் பவர் தான் அத்தனை குழந்தைங்க நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணுன்றதுல மட்டும்தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ வில் பவர். இதே அம்மா தவறி அப்பா இருந்ததுன்னா இந்த அளவுக்கு இருப்போமா சொல்ல முடியாது. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் எத்தனையோ பெண்கள் ஓடுறாங்க தான் குழந்தைங்களுக்காக, தான் குடும்பத்துக்காக, கணவருக்காகன்ட்டு. அவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு மனோசக்தி அதிகமாக இருக்கும். அதிக அளவில் பெண்ணுனாலே சக்தியோட மறு அவதாரம் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது தன்னை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க. அதை ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இருந்து அவங்களுக்கு அதை தட்டி கொடுத்து சொல்லாமல் அவங்களே அவங்களுக்கு சில டயத்தில் புரிஞ்சிக்காமல் தான் நிறைய குடும்பங்களில் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இது எதுக்காக இந்த பதிவுன்னா, ஆஃப்டர் 40 அப்படி வரவங்க எல்லாருமே நான் இதை அதை பண்ண என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கல, ஹெல்த் இதுவாகிடுச்சுன்ற மாதிரி தான் 40, 45 மெனோபாஸில் இருக்கிறவங்க எல்லாமே இதே தான். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெண்கள் நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள், நீங்கள் தியாகம் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ஆன்மாவுக்கு, உங்கள் உடலுக்கு, உங்கள் உயிருக்கு நீங்கள் கரெக்டாக இருங்கன்னு உங்களோட ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு மிச்சம் மீதி சாப்பிடுவேன், 11 மணிக்கு சாப்பிடுவேன், இதெல்லாம் தியாகமே கிடையாது. இதுக்கு பேர் என்ன தியாகம்? நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? வீட்டில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவங்க எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ணும் எந்த அவசியம் இல்லை. நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் நல்லா இருந்தால் அந்த குடும்பத்தையே பார்த்துப்பீங்க. ஸோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னா, பெண்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பெண்களை பெண்களே கேர் எடுங்க. ஒரு மாமியாராக இருக்கிறவங்கள, ஒரு அம்மாவை, யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ஜென்ஸுக்கு வேண்டான்னு சொல்லலை, அவங்களும் கொடுக்கணும் மெயினாக. மற்றபடி வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மேலே கேர் எடுப்போம் நம்ம. ஆனால் ஒரு குடும்ப பெண் அவங்க மட்டுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. எப்பயுமே குழந்தைங்க படிப்புலேருந்து, அவங்க இப்போ சாப்பாட்டிலேருந்து பார்த்து அது இவங்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கணும். ஸோ தனக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. நான் மெஜாரிட்டியை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வரதில். இப்போ சில பேர் நிறைய அவங்களுக்கு அந்த தன்னை எப்படி பார்த்துக்கணும், இந்த ஏஜுக்கு அப்புறம் எந்த மாதிரி எனக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி பார்த்து சாப்பிட்றாங்க, அதெல்லாம் ஓகே. இல்லை, இதை பற்றின கேரே இல்லை, அவங்களுக்கு மன உளைச்சலே பாதி லைஃப் போதுன்றவங்களுக்கு பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் ஏன் சக்தியோட அம்சம்ன்றனா, நம்ம இந்த ஆடியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த திருவிழாக்கள் போகிறது, அவங்க விரதம் இருக்கிறது, வீட்டில் அவ்வளோ வேலை செய்வாங்க, கொஞ்சம் கூட அழுக்கவே மாட்டாங்க, டயர்டாக மாட்டாங்க. ஸோ அதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு மகாசக்தி இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு மெயினாக முதல்ல உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க. காலையில் டயத்துக்கு சாப்பிட்ருங்க, 7 to 9 திரும்ப அதான் சொல்கிறேன். இங்கே கவுன்சிலிங் வரவங்களுக்கு அதை இப்போ நான் ஃபோன் கவுன்சிலிங்கில் போன வாரம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினேன். பொண்ணுன்ற மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு 35 அப்படி இருக்குன்னு வச்சோம், ஒரு லேடி. அவங்க அதான் சொல்கிறாங்க, என்னை யாருமே கேர் எடுக்க மாட்டாங்க, எல்லாரையும் நான் கேர் எடுப்பேன். சில டைம் நான் அதை பற்றி திங்க் பண்ணால் நான் மென்டலி பயங்கர அப்செட் ஆகிடுவேன்றாங்க. ஸோ அது வேண்டாம். உங்களை நீங்கள் முதல்ல கேர் எடுங்க. மற்றவங்க நம்மளை எடுக்கணும்னு நம்ம நினைக்கவே வேணாம். நம்ம மற்றவங்களை எடுக்கிறோம் இல்லையா, மற்றவங்களுக்கு எடுக்கிறோம். ஸோ அவங்க எடுக்கலைன்ற பட்சத்தில் நம்ம முதல்ல நமக்கு கேர் எடுத்துகிட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி அழ வரதா அழுதுடலாம். நீங்கள் உள்ளுக்கு போட்டு நிறைய வைக்கிறேன், ஒரு நாள் இதுவாகுது, அதே எனக்கு மென்டலி நெஞ்சு வெளி வருதுலாம் சொல்கிறாங்க. ஸோ உள்ளுக்கு தயவு செய்து போடாதீங்க. அழ வந்ததை அழுதுருங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை வாய் திறந்து கேளுங்க. ஒரு அம்மாவுக்கு இந்த மெனோபாஸ்லேருந்து ஓவர் ப்ளீட் ஆகுது, அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை, அதோடையே தான் எல்லா வேலையும் செய்கிறேன்றாங்க. தயவு செய்து அது மாதிரி எந்த பெண்களும் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு முறையாக ஒரு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு முடியன்றதை வாய் திறந்து சொல்லுங்கள். நான் இங்கே ஃப்ரீ கவுன்சிலிங் எவ்ரி தேர்ஸ்டே கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன். முன்னாடி நாளே ஃபோன் பண்ணி பேசிட்டு வாங்க. எதுக்கு இது திரும்ப சொல்கிறேன்னா, அந்த டயத்தில் எந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும், எந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும், மைண்டை எந்த மாதிரிலாம் வேறு இதில் நம்ம
நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணணுன்றதே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் அதை கவலைப்பட்டு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடுது. அது 10 நாளாக ப்ளீட் ஓவராக ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு என்னென்னு பண்ண மாட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்க ஒரு பெரியவங்களே சொல்கிறாங்க, அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், அதோடய நீ இருன்றதை இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி அப்படியே இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கணும்ல அவங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக படுத்திருந்தாலே போதும் அது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அதனால தான் இது பெண்களுக்கான பதிவுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய வந்து அது மாதிரி கொஞ்ச நாளாகவே எனக்கு நிறைய அந்த மாதிரி கவுன்சிலிங் தான் கொடுக்குறதா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவே போடுறேன். நீங்கள் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு டெய்லியுமே ஒரு 5 to 10 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விரல் எக்ஸசைஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். உட்காந்த இடத்துல 10 நிமிஷம் கூட ஆகாது, இது பொறுமையாக பண்ண இதெல்லாம் பண்ணுங்கள். அப்பப்போ வந்துட்டு ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஒன்று இருக்குது, அதை நான் இங்கே சொல்லி தந்துட்டுருக்கேன். என்னோடய பேஷண்ட்டுங்களுக்கு இங்கே உட்காந்து அவங்களோட சேர்ந்து நானுமே ஒரு 10-15 நிமிஷம் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யாருக்காவது தேவைன்னா இங்கே வாங்க, ஒரு கவுன்சிலிங் வாங்க, அந்த மெடிடேஷன் இங்கே பண்ணலாம். உங்கள் ஹார்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ஹாப்பியாக எப்பயுமே வந்து அது உள்ள அன்பும் கருணையும் நிரம்பி வழியிற மாதிரி அது அந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு உட்காரும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு வந்து மைண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும். ஸோ அதை நான் அந்த மெடிடேஷன் இங்கே நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம், எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. இங்கே ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு ஏதாவது ஒரு முத்ரா இல்லை ஏதாவது என்னை வீட்டில் பண்ண மாட்டாங்க, போயிட்டு பண்ணுறேன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து வர முடியாதனால ஃபோன் கவுன்சிலிங் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு தெரியாமல், அம்மா அப்புறம் மாமியாருக்கு தெரியாமலாம் ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த டைமில் இந்த டைம் தான் மேடம், எனக்கு இது பிரச்சனை இருக்குது, சீக்கிரம் சொல்லுங்கன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னென்னு எடுத்து சொல்லுங்கள். எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் போகணும், நான் மென்டலி நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் குடும்பத்தை பார்க்கணும், எடுத்து பேசுங்க. நீங்கள் வாய் திறந்து பேசினா தான் உங்களுடைய உள்ளே இருக்கிற என்ன உங்களோட எமோஷனலான ஃபீலிங்ஸ் வெளியே தெரியும். ஸோ வீட்டில் பேசுங்க, ஹஸ்பண்டுங்கள்கிட்ட பேசுங்க. பேசலைன்னா கூட இதை பார்த்துட்டு இருக்க பிரதர்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃபுங்கள்கிட்ட கேளுங்க என்ன ப்ராப்ளம்ட்டு. அது அந்த ஆஃப்டர் 40-45 இருக்கும், கண்டிப்பாக பேசணும். பேசி அவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய பேர் இது சொல்கிறதில்ல. என்ன எங்கேயாவது வெளில போனோமா, அதாவது அவங்க அந்த புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ஏதாவது அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது. வெளியே போகணுன்னா இப்போ என்ன வெளியே போகணும், உனக்கு என்ன இப்போ புதுசான்ற மாதிரிலாம் கேட்குறாங்களா, அதனாலே அவங்க கேட்க மாட்டுறாங்க. அடுத்தது இப்படிலாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அவங்கள அவுட்டிங் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சு டைம் கொஞ்சம் கொடுங்க அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது உங்கள் வீட்டு பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலே உங்கள் வீடே குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப வந்து பெண்களுக்கான பதிவுன்னு நான் போட்டுட்ருக்கேன். தயவு செய்து வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துட்டு நான் வந்து என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ இது மெடிடேஷன்லாம் சொல்லித்தரேன் தேர்ஸ்டேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டைம் எனி டைம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணால் நைட் 11 மணி வரைக்கும் கூட நான் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி தூங்க போயிட்டுனா எடுக்க மாட்டேன். முழிச்சிருந்தேன்னா 11 வரைக்கும் நான் முழிச்சிருக்கேன்னா கால்ஸ் வந்தால் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு பதில் வேணும்னா கூட நீங்கள் பண்ணலாம், கேட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். அந்த எக்ஸசைஸ் நான் இந்த வீடியோவோட லிங்க் போட்டு கொடுக்குறேன். ஸோ அதில் பாருங்கள், டெய்லியுமே சின்னதாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 24 மினிட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மினிட்ஸில் நீங்கள் ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து முத்ராஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் எதுவுமே வேணாங்க, மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு ஏதாவது ஒரு மியூசிக் போடுற ஒரு நாள் எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாக உட்காந்துருங்க. உட்காந்து உங்களோட ஸ்வீட் மெமரிஸ் எதாவது இருக்கும் அதை வந்து அப்படியே மைண்டில் வந்துட்டு கொண்டு வந்து ஹாப்பியாக இருங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம அனாரோக்கியத்தை பற்றி தான் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன். மென்டலி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோன்னா உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். ஸோ உடம்புல எவ்வளோ பெரிய விஷயங்கள் தாக்கங்கள் இருந்தாலும், உடல் உபாதைகள் இருந்தாலும், நீங்கள் மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, அதெல்லாம் பெருசாக தெரியவே தெரியாது. ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த வீடியோ சொல்கிறேன். நான் எல்லா பெண்களுக்கும் வந்துட்டு ஒரு அட்வைஸ்னு கூட சொல்ல முடியாது, உங்களுடைய ஒரு வெல்விஷராக நான் சொல்கிறேன் இதை. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னாலும் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. மென்டலியும் வந்துட்டு உங்களோட ஹெல்த்தை எப்படி ரொம்ப விளையாட்டாக கொண்டு போகலாம், என்ன மாதிரி நமக்கு உணவு தேவைப்படுது, எந்த டயத்தில் எப்படி எடுக்க மாட்டோம். நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா எப்படி ஒரே நாள் வந்து நல்லா சாப்பிட்றீங்க 4-5 காய வச்சு, அடுத்த நாள் ஒன்று மேலே இப்படி தான் நம்ம சரிவிக்குது ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றதில்ல. சாப்பாட்லேயும் நம்ம எடுக்கணும், மென்டலி நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் உடலும் மனதும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஒரு முழு ஆரோக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து எனக்கு இதுக்கு டைம் இல்லை, அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 10 தோப்புக்கரணம் போடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிரெயின் யோகானே சொல்கிறாங்க, வெளிநாட்டிலலாம் அப்படி சொல்லி அது பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு தான் இது வந்து கடவுளோட இணைச்சி பண்ணதுனால அதை வந்து நம்ம அது பிள்ளையார் கொட்டு போடுறதும் சரி, தோப்புக்கரணம் போடுறது பிள்ளையாருக்கு போடுறோன்றாங்க, பிள்ளையாருக்கு போடல, நமக்கு தான் அது போட்டுக்கிறோம். ஸோ அது டெய்லியுமே ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். டெய்லி ஒரு 10 தோப்புக்கரணம் போட்டாலே போதும். காதை டைட்டாக பிடிச்சி நீங்கள் இழுத்து போடும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. அந்த எண்டு வந்து
ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றது இந்த எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது. இதில் தான் ₹1 செலவில்லாமல் நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு நிறையா வந்துட்டு இங்கே வருவாங்க வந்து பேசுகிறதுக்கோ இல்லை ஃபோனில் பேசுவாங்க. பேசும்போது சொல்லுங்கள் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்க்குற வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு அட்லீஸ்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ வீடியோ கூட பார்க்க கூட தெரியாத அளவுக்குலாம் இருக்காங்க வீட்டில் பெரியவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் பண்ணுன்ற திருப்தியோடு இதையும் பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.